ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற இருக்கிறது. ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். டெட் தேர்வு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி இந்த தேர்வுகளை பொறுத்தவரை அந்த எப்போது நடைபெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தாள் 1 வகுப்பு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அந்த தாள் 1 மற்றும் தாள் 2 வகுப்பு 6 முதல் 8 வரையிலான என 2 நிலைகளில் தலா 150 கேள்விகள் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஆசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான டெட் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்கின்ற தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆண்டுக்கு 2 முறை நடத்தி வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் 150 மதிப்பெண்கள் கொண்ட இந்த தேர்வில் பொது பிரிவினர் 60%, அதாவது 90 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும். தேர்வு முறையை பொறுத்தவரை தாள் 1, தாள் 2 என்று 2 தாள்களாக நடைபெறுகின்றன. தாள் 1 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அந்த கேள்விகளும், தாள் 2 வகுப்பு 6 முதல் 8 என்று 2 நிலைகளிலே தலா 150 கேள்விகள் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தேர்வுக்கான தேதியை பொறுத்தவரை இந்த தாள் 1 4/7/2026 ஏற்கனவே அந்த தேர்வுகள் எல்லாம் நடைபெறுவதாக அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தன. அதன்படி 2 தாள்களுக்கான அந்த தேர்வு முறைகளும் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான இந்த டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக நடத்தக்கூடிய சூழ்நிலையில் 150 மதிப்பெண்கள் கொண்ட இந்த தேர்வில் பொது பிரிவினர் 60% பெற்று தேர்ச்சி பெறவும், தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகியவை தலா 150 கேள்விகளுடன் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.